ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திமுக ஃபைல்ஸ் குறித்து தன்னுடைய கருத்தில் எந்த தவறும் இல்லை என்று திமுக எம்பி டிஆர் பாலு தொடர்ந்துள்ள அவமதிப்பு வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக மூத்த நிர்வாகிகளின் சொத்து பட்டியலில் அண்ணாமலை கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியிட்டிருந்தார். அதையடுத்து திமுக எம்பியும் திமுக பெரும்பான்மையான டிஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிராக 100 கோடி இழப்பீடு கோரி அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கில் அண்ணாமலை நேற்று இரண்டாவது முறையாக சைதாப்பேட்டை பெருநகர 17வது நீதிமன்றத்துறை குற்றவியல் நடுவரான நீதிபதி அனிதா ஆனந்த் முன்பாக ஆஜரானார். டிஆர் பாலு தரப்பில் வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சனும், அண்ணாமலை தரப்பில் வழக்கறிஞர் ஆர்.எஸ். பால் கனகராஜும் ஆஜராகினர். ஆதாரங்கள் உள்ளன. அப்போதும் அண்ணாமலையிடம் டிஆர் பாலு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கு தொடர்பாக நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் குறித்து தனது கருத்தில் எந்த தவறும் இல்லை என்று தன்னிடம் அதற்கு தகுந்த ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறி தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அதையடுத்து நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை டிசம்பர் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து அன்றைய தினமும் அண்ணாமலை நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். எதிர்த்து கொள்ள தயார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் குறித்து தனது கருத்தில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று டிஆர் பாலு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.